அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இது நார்மல் கிரேவி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்தால் போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு சின்ன பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சதுனால அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷமாவது இந்த எண்ணெயில் லேசாக வதக்கணும். அப்படி வதக்கும் போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. இதோட நான் 2 தக்காளி நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 2 தக்காளி சேர்த்த உடனே இந்த புளிப்பு கரெக்டாகவே இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விட்டோம்னா நமக்கு அந்த தக்காளி நல்லாவே வெந்துடும், ஸ்மெல் இல்லாமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. நல்லாவே எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு கப்புலேருந்து 1.5 கப்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நார்மலாக பன்னீரை பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் மலாய் குருமா இந்த மாதிரி மோஸ்ட்லி பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லேயே தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் வச்சு பண்ணுற ஒரு கறியும் சூப்பராக இருக்கும். இது நான் சப்பாத்தி, அப்புறம் குல்ச்சா, ரோட்டி, அப்புறம் புலாவ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லாவே எண்ணெய் மேலே தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ நல்லா கட்டியும் ஆயிடுச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 கிராம் கிட்ட பன்னீர் எடுத்திருக்கேன். 100-150 கிராம் கிட்ட பன்னீரை நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கிரேவியாக வரும், நல்லா கட்டியாகும். ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்மளுடைய கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் தனியாகவே மிதந்து வருது. நம்மளுடைய கிரேவியும் நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தானா நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோகனட் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதுவும் மெயினாக தேங்காய் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.